தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு எப்பொழுதும் துதிக்கான மகிமை உண்டாவதாக. ரோமர் 1 அதிகாரத்தில் இருந்து அந்த சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தை, அந்த ரட்சிக்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியம், அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பவுல் தன்னுடைய ஊழியத்தில காரியங்களை செய்கிறார், பேசுகிறார், எடுத்து காட்டுகிறார், கற்றுத்தருகிறார், முன்மாதிரியாய் இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து 17வது வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற, அந்த விசுவாசத்தை கொண்டு வருகிற, அந்த விசுவாசத்துக்குள்ள நடத்துகிற காரியம் என்ன என்று பார்த்தா அது சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். இப்ப விசுவாசத்துக்குள்ள நடத்துகிற சுவிசேஷம் என்றால் சுவிசேஷம், தேவனுக்கு நேராய் நடத்துகிறது என்றால் சுவிசேஷம், ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிறது என்றால் அது சுவிசேஷம், இயேசுவை கற்றுத்தருகிறது என்றால் அது சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் ஏன் இயேசு வந்தார், அடிக்கப்பட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் சுவிசேஷம். எங்களுடைய பாவங்களுக்காக வந்தார் என்பது தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை கேட்கும் போதுதான் அது விசுவாசத்தை கொண்டு வரும், ரட்சிப்பை கொண்டு வரும். அந்த ஜீவன் வார்த்தையில் உள்ள ஜீவன் வல்லமை புறப்பட்டு ஜனங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும், அற்புதங்களை செய்யும், சுகத்தை கொடுக்கும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அப்ப இந்த வார்த்தையை நாங்க விட்டுட்டோம்டா எங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவர் தந்த ரட்சிப்பை நாங்க காத்துக்கொள்ள முடியாது, அதை மற்ற ஜனங்களுக்கு கொண்டு போக முடியாது. அந்த வார்த்தையில ஜீவன் வல்லமை மகிமை எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாது, அது எங்களை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகாது. இதை விட்டுட்டோம்னா அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்க அநேகர் இந்த நாட்கள்ல இந்த வாழுகிற இந்த சூழ்நிலைகள்ல, குடும்ப சூழ்நிலைகள்ல, பொருளாதார கஷ்டம், அநேக காரியங்கள்ல என்ன செய்கிறோம் என்றால் இந்த சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாங்க விட்டுறோம். எல்லாத்தையும் செய்வோம், ஒரு அப்பாயின்மெண்ட் என்ன நேரத்துக்கு போவோம், வேலை என்ன நேரத்துக்கு போய் வருவோம், எழும்புவோம், காரியங்களை செய்வோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்று சொன்னால் அசதி, சபை என்று சொன்னால் அசதி, ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு ஜெப கூட்டம் என்றால் சோர்வு, அசதி, விருப்பம் இல்லை. இப்படி நாங்க இருப்போமா இருந்தால் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலகத்தையும் அதுள்ள யாவற்றையும் சிரித்து ஆளுகை செய்து அதை தன்னுடைய கரங்களை வைத்து இயக்கி கொண்டிருக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்துடைய வார்த்தையை நாங்க விட்டுட்டோம்டா அந்த தெய்வத்தை விட்டு விடுகிறோம். உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உலகத்தை படைத்தவரை விட்டு விடுகிறோம், ஆளுகிறவரை விட்டுகிறோம், அதுக்கு சொந்தக்காரரை விட்டு விடுகிறோம். இந்த உலகத்துல எங்களுக்கு என்ன தேவையோ அதை சந்திக்க தருகிற வல்லமையில் அந்த தெய்வத்தை, அவருடைய வார்த்தையை விட்டு விடுகிறோம். ஆகவே இந்த நிலைமையிலிருந்து என்னையும் உங்களையும் மாற்றி ஆவியானவர் தெய்வத்துக்கும் தெய்வனுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதுல நிலைத்திருந்து அதன் வேண்டி வாழ நடக்க எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.